நீங்கள் சென்னை மாதிரி ஊரில் மீஞ்சூர் வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட்டான ஏரியான்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இடத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 21 லட்ச ரூபா 1 BHK வீடு, 25 லட்ச ரூபாய்க்கு 2 BHK வீடு கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் 2 லட்சம் உங்கள் கையில் இருந்தாலே போதும். மாதம் நீங்கள் 12,000 ரூபா இல்லை 10,000 இருந்து 12,000 ரூபா கட்டினாவே போதும். எக்ஸாக்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் பைபாஸ்லேருந்து வெறும் 800 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. சென்னையிலேயே நம்ம மீஞ்சூர் CMD அப்ரூவ் CMD லிமிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஸ்பென்ஸ்டு காம்பவுண்ட் வால், அது இல்லாமல் பிளாக் டாப் ரோட்ல இருந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் முதல் கொண்டு முதல் கொண்டு எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் VS Ultimate. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீஞ்சூருக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நம்மளோட சேனல்ல நிறைய ரியல் எஸ்டேட் போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதை தொடர்ந்து V2ல இருந்து மீஞ்சூர்ல ஒரு சூப்பரான தரமான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சைட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கும்மிடி பூண்டியில போட்டுருந்துருப்பாங்க, நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதை தொடர்ந்து லோ பட்ஜெட்ல சென்னை மக்களுக்காக இப்போவே ரிவீல் பண்ற 21 லட்ச ரூபா உங்க கையில இருந்தா சிங்கிள் பெட்ரூம், 25 லட்ச ரூபா உங்க கையில இருந்தா டபுள் பெட்ரூம், இது எல்லாத்தையும் எப்படி பாசிபிள் பண்ணாங்கிறது தான் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு 2வது வீடியோல ஜாயின் பண்றோம். ஆல்ரெடி வந்து லோ பட்ஜெட்ல கொடுத்தீங்க, சரியான ரெஸ்பான்ஸ், ஏகப்பட்ட பேர் கமெண்ட் அடிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. லோ பட்ஜெட்ல தான் பிரதர் இப்போ எடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். சரி, ஃபர்ஸ்ட் நம்மளோட சைட் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பிரதர். நான் சென்னைக்கு பக்கத்துலன்னு சொல்லல, சென்னையிலேயே நம்ம மீஞ்சூர் CMD அப்ரூவ்ட், அதாவது CMD லிமிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் பைபாஸ்லேருந்து வெறும் 800 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வீடுகளுக்கு மத்தியில் நம்ம ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி லோ பட்ஜெட். அதாவது நீங்கள் 50 லட்சம் 60 லட்சம் சென்னை லிமிட்குள்ள வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத தள்ளி வச்சுட்டு இப்போ வெறும் 21 லட்சத்துலேயே நான் வீடு தரேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் மெயின் லொகேஷன், பிரைம் லொகேஷன்லேயே பண்ணி. ஓகே, மீஞ்சூர் மெயின் லொகேஷன். இப்போ இது சொல்லும்போது வர மக்களுக்கு வரக்கூடிய கேள்வி, சென்னைக்குள்ள போனாக்கா ஒரு சிங்கிள் BHK எடுத்தோம்னா 60 லட்சம் 70 லட்சம்னு சொல்லும்போது 21 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாத இடத்துல தான் கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ அது 100% அந்த மாதிரி கிடையாது. நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பென்ஸ்டு காம்பவுண்ட் வால், அது இல்லாமல் பிளாக் டாப் ரோட்ல இருந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் முதல் கொண்டு முதல் கொண்டு எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. எதுவுமே இதுக்கப்புறம் வரப்போகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே ஆல்ரெடி வந்துருச்சு. நம்ம இடத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னாலே பார்க் முதல் கொண்டு எல்லாமே உள்ள இருக்கு. ஜஸ்ட் நீங்க வர வேண்டியது, வீடை கட்ட வேண்டியது, குடி வர வேண்டியது, அது மட்டும்தான் உங்களோட ஒர்க். பாக்கி எல்லா ஒர்க்கையும் நான் முடிச்சு வச்சுட்டேன். நீங்க ஜஸ்ட் இடத்த வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைட் பிடிச்சிருக்குன்னா உடனே அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுங்க. 4 மாசத்துல உங்களுக்கு வீடு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களோட மாடல், உங்களோட பட்ஜெட், உங்களோட ஸ்டைல்லே நான் பண்ணி கொடுத்துறேன். சூப்பர் பிரதர். இது ஓவரால் எவ்வளவு ஏக்கரா, எவ்வளவு ஃபிளாட்ஸ் இருக்கு? இது ஓவரால் பாத்தீங்கன்னா 4 ஏக்கர் பிரதர். அதாவது ஃபேஸ் 1 தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். அது இல்லாம ஃபேஸ் 2க்கான இடமும் இருக்கு. நான் மொத்தமா ஒரே நேரத்தில் 250 300 பிளாட் அந்த மாதிரி போடாம ஜஸ்ட் ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா 110 பிளாட் வரைக்குமே போட்டிருக்கேன். அது ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்கும் முடிஞ்சிட்டு தான் இருக்கு. இப்போ பிளாட் பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்ஸ் போயிட்டு தான் இருக்கு. எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 பிளாட் கிட்டத்தட்ட ஆல்ரெடி புக்கிங் ஆயிருக்கு. பேலன்ஸ் இருக்க எல்லா பிளாட்டுமே அவைலபிள் தான். கார்னர் பிளாட், அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே, சூப்பர் பிரதர். இப்போ டீடைல்டா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ முக்கியமான விஷயம் வந்துட்டு, ஒரு ஃபேமிலி ஆளுங்கன்ட்டு வரும்போது ஒரு இந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறாங்க, இடம் வாங்கிட்டு அடுத்து வீடு ப்ராசஸ் போயிடுவாங்க. வீடெல்லாம் கட்டி முடிச்சோடனே சர்வே பண்றதுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஒர்க் பிளேஸ், இதெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்குங்க? இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க தூரமா போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் எல்லாமே ஒரு 800 மீட்டர் 900 மீட்டர்லேயே பக்கத்துலேயே இருக்கும். இப்போ ஸ்கூல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 ஸ்கூல், பெரிய ஸ்கூலே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைட்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா தாயார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, வைபி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு போனீங்கன்னா பக்கத்திலே பிரசிடென்சி கம்யூனிட்டி காலேஜ் இருக்கு, ஜெயின் காலேஜ் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிராவலிங் டைம் குள்ளேயே வந்துடும். ஓகே, எந்த ஒரு தேவைக்காகவும் நம்ம வெளியில போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரௌண்டிங் ஒரு 1/2 hour ரீச் பண்ணிக்கிற மாதிரியான இடத்துல தான் நம்ம வந்துட்டு லேண்டுங்கிறது போட்டிருக்கோம். நம்ம சைட்ல இருந்து காம்பவுண்ட் ஓட்டின மாதிரி ஒரு பெரிய கோயில் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுத்தியில ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த இடங்கிறது வந்திருக்கு. நீங்க அதனால எந்த வித பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காலேஜஸ் போனா கூட நம்ம சைட்டோட வாசலுக்கே பஸ் வரும், நீங்க அங்க இருந்தே போய்க்கலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் தான் வரும். பஜாரும் ரொம்ப பக்கம், அவுட்டர் ரிங் ரோடும் ரொம்ப பக்கத்திலே வரதுனால உங்களுக்கு அப்ரிசியேஷன் பயங்கர டெவலப்மெண்டா இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு உள்ளே பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொண்டு வந்திருக்கேன். இது இல்லாம இனிமேல் நீங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இன்னும் டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்கு, நீங்க என்ன சொத்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களோ அதை விட 3 மடங்கு அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப தூரம்லாம் போவேன், அதிகபட்சம் 2லேருந்து 3 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, அதுலேருந்து அப்படியே டபுள் மடங்கு நீங்க எடுக்கிற மாதிரி லாபமான ப்ராஜெக்ட் தான் அது.
ஓகே, ஒன்று வாங்கி நீங்களே இருக்கிறனாலும் இருக்கலாம், இல்லை ரெண்டல் பர்பஸுக்கு விடுறதுனாலும் தாராளமாக விட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் வாங்கி விடுற வீடு மூலமாக உங்களுக்கு ரெண்டல் பர்பஸுமே வரப்போகுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் 21 லட்சம் சிங்கிள் பிஹெச்கே சொல்லியிருக்கீங்க, 25 லட்சம் 2 பிஹெச்கே சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த அமௌண்ட் என்னால் உடனடியாக பெரட்ட முடியாது. ஒரு லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பெரட்ட முடியும். பேலன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், அதோட ப்ரொசீஜர் வெறும் கையில் 2 லட்சம் இருந்தால் போதும். ஜஸ்ட் இடத்த பார்த்துட்டு உங்கள் ஃபேஸிங், அதாவது நீங்கள் என்ன ஃபேஸிங், நீங்கள் என்ன வாஸ்து வேணுமோ அந்த ஃபேஸிங்லேயே பார்த்து புக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே டோர் ஸ்டெப் நாங்களே வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும், இல்லை எனக்கு மந்த்லி சேலரி பேஸ்லிப்போட வரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் உங்களால் ஒரு ஷாப் வச்சுருந்தாலும் சரி, இல்லை டெய்லி வேஜஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை மந்த்லி சேலரி வாங்குறீங்க பட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். எல்லா பேங்க்ஸ்லையுமே பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் ஒரு 10 பேங்க் வரைக்குமே டைப் வச்சுருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் வந்து பாருங்கள், இடத்த பாருங்கள், ஓகே அப்படின்னா புக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வீடு கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் போதும், அது உங்கள் மாடலுக்கு ஏற்ற மாதிரி கட்டிட்டு இருக்குமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாலே போதும். ஓகே, சூப்பர். A to Z நீங்கள் வந்து, அதாவது சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்தால் மட்டும் போதும், பேலன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாகவே இருக்காங்க. வரத்துக்கான கேப் ஃபெசிலிட்டிஸ் முதல் கொண்டு நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கூட டிசைட் பண்ணலாம். நீங்கள் வரீங்க, வந்தவுடனே எனக்கு 2 lakhs கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இடத்த வந்து பாருங்க, உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்கா நான் சொல்கிறேன். ஆனாலும் நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் சொல்கிறத விட கம்மியான டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்க போகுது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. ஓகே, இது இஎம்ஐ கான்செப்டை கொண்டு போகும்போது ஒரு மாதம் 10,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்குமா ப்ரோ? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10,000 to 12,000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். மந்த்லி இஎம்ஐ, பேங்க் லோன் இஎம்ஐயில் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். இப்போ ஒருத்தவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க, ஒரு 15,000 ரூபாய்க்கு இருக்கீங்க. இன்னைக்கு சென்னை மாதிரி ஊரில் 15,000 வாடகைக்கே சின்ன வீடு தான் கிடைக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1-1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே 10,000 ரூபாய் 12,000 ரூபாங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ரெண்டல் தான். இங்கே அந்த ரெண்டல் பேமெண்ட் நீங்கள் வாடகை சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டே கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சொந்த வீடும் வந்துடும். அது இல்லாமல் சொந்த வீட்டில் இருந்து வாடகை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதிகபட்சம் ஒரு 15 வருஷத்தில் உங்களுக்கு அந்த வீடு சொந்தமே ஆகிடும், சொந்தமாக வீடாகவே மாறிடும். ஓகே, நல்ல ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறவங்க வந்துட்டு இல்லை ப்ரோ நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, நான் லீகல் என்னுடைய வக்கீலை வச்சு பார்த்துக்கலாம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டீங்க. எந்த பிளாட் நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணுறீங்கன்னா அந்த பிளாட்டுக்கான மொத்த லீகல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகே, நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு எனக்கு ஃபர்தராக பெரிய பேமெண்ட் கொடுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணுறீங்க, எந்த பிளாட் பார்க்குறீங்க டோக்கன் அட்வான்ஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த பிளாட்டுக்கான லீகல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துருவேன். ஓகே, நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கங்க. நீங்கள் டைம் கூட 1 வீக் கூட டைம் எடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக CMD அப்ரூவ்டோட தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கி தான் சேல் பண்ணும்போது எல்லா ப்ராஜெக்ட்டும் நம்மளும் செக் பண்ணி கிளியர் பண்ணி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்களும் வந்து பாருங்கள். நீங்கள் இடத்த பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, எதையுமே கேட்க வேணாம். நீங்கள் வந்து பார்த்துட்டு அது இல்லாமல் நீங்கள் சொத்தோட ப்ராஜெக்டோட கிளியர் டைட்டில் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்க. இன்னும் நான் என்ன பெஸ்ட் பண்ணுமோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக தான் பிரதர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் அடுத்த மூவ்மெண்ட் பண்ணால் போதும். லீகல்லேருந்து எல்லாமே கிளியராக வச்சுருக்கேன். லோன்லேருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட்டு எல்லாமே டோர் ஸ்டெப் சர்வீஸ் தான். பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே ஓகே, இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நீங்கள் சென்னை மாதிரி ஊரில் மீஞ்சூர் வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட்டான ஏரியான்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இடத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 21 லட்ச ரூபா 1 BHK வீடு, 25 லட்ச ரூபாய்க்கு 2 BHK வீடு கொண்டு வந்திருக்காங்க. இல்லை முழு பணமுமே உங்களால் கொடுக்க முடியல, ஜஸ்ட் 2 லட்சம் உங்கள் கையில் இருந்தாலே போதும். மாதம் நீங்கள் 12,000 ரூபா இல்லை 10,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபா கட்டினாவே போதும். நீங்கள் உங்கள் சொந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் கொடுக்குற வாடகை பணத்தை சொந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே கொடுக்கலாம். ஸோ இது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு சென்னையில் போயிட்டு இருக்கிற விலைவாசிக்கு சாதாரணமாக 50 லட்சம் 60 லட்சத்துக்கே 1 BHK வீடு உள்ளாருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ அம்யூனிட்டிஸோட கிடைக்கிறதுங்கிறது அபூர்வம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வரப்பிரசாதம் தாங்க சொல்லணும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் கான்டாக்ட் மட்டும் பண்ணால் போதும். A to Z பிரதர் கூட இருந்து ஃப்ரெண்டாக இருந்து பக்காவாக பண்ணி தரதுக்கு ரெடியாகவே இருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.